அமைதியான சூழல் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு மட்டும் இல்லைங்க, பிறந்த குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்த ஒரே விஷயம் இசை, பாடல். எனக்கு பிடித்த பாடல்ன்ற தலைப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பயப்படாதீங்க, முழு பாடல் போட்டு உங்களை போர் அடிக்க மாட்டேன், உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். முதல் பாடல் இந்த பதிவில் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையிலே நான் கேட்ட முதல் பாடல். எங்கள் அம்மா தாலாட்ட பாடின பாடல். எங்கள் பாட்டி சித்தி சொல்லி நான் கேட்டிருக்கேன். வேற எந்த பாட்டு பாடினாலும் கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த பாட்டை பாட சொல்லி நான் கேட்பேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னை யார் என்று பாக்குவாய் பாக்குவாய் அப்படின்னு அந்த பாட்டை பாட சொல்லி நான் கேட்பேன். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பேரை அவள் இருந்த மொழி அல்லவா. பாடிவா பாடிவா பாடிவா. ஏன் கத்தற? ஏங்க நான் பாடினங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டு. ஒழுங்கா பாட்டு பாடுதாடி வாய் மூடு. சரி சார், மன்னிச்சிருங்க. ரத்தமே வருது. தப்பா பாடினா திட்டுறாங்கய்யா. இப்படிப்பட்ட இசை பிரியர்கள் இல்ல இசை வெறியர்கள் இருக்கதான் செய்யறாங்க இந்த உலகத்துல. நம்ம அடுத்த பாட்டை பார்ப்போம். உயிருக்கு நிகர் இந்த நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ. புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாடவோ. ஆடிவா ஆடிவா ஆடிவா. சில பாட்டுல கேமராவும் அசத்தும். இந்த படமாக்கும் விதம், சித்தரிக்கும் விதம் சொல்லுவாங்க, பிக்சரைசேஷன். அதுவே அந்த பாட்டை தூக்கி கொடுக்கும், ஹிட் ஆக்கிடும். சில பாட்டுகள் மெதுவா நகரும், நடனம் இருக்காது, ஆனா உச்சகட்ட சுருதி, ஹை பிச் சொல்லுவாங்களே, அதுவே அந்த பாட்டை சூப்பர் ஹிட் ஆக்கிடும். அந்தார பஜ்ஜி அங்கே துந்தார சொஜ்ஜி இங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே துந்தார சொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க. நீண்ட நாள் நண்பர்கள், பல வருஷத்து நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கும் போது என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, என்னென்ன அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க அப்படின்றதுல ஒரு பாட்டுல அழகா சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. குழந்தை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம், காதல், பொறுப்பு, கடமை, கோபம், பிரிவு, கடவுள் நம்பிக்கை, நட்பு, மரணம் அப்படின்னு பல சூழ்நிலைகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம பாட்டில் பார்க்கலாம். எல்லா பாடல்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு, ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது அனுபவத்தால் மட்டுமே நம்ம உணர முடியும். பாடல் மீது நமக்குள்ள காதலும் ரசனையும் அதை மேம்படுத்தும். இது எல்லாமே சரி கம பதனி இந்த 7 ஸ்வரங்கள்ல அடங்கிடும். ஒரு சில பாடல்களில் இயற்கை வளத்தை மேம்படுத்தி காட்டுவதற்காக அந்த பாடல் காட்சிகளை சில திரைப்படங்களை அமைச்சிருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு குவாலிட்டி இருக்கு. நீ எடுத்திய ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ நான் எப்போ பார்த்தாலுமே எனக்கு 37 வயசு தான். ஸோ மேக் இட் கவுண்ட், லிவ் த மூமெண்ட். அதனால் இந்த கேமரா, இந்த வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, நிழற்படம், இது எல்லாமே நம்ம அந்த வயதுக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மேஜிக்னே சொல்லலாம். காதல் ஒரு அருமையான ஒரு உணர்வு.
படத்துல 2 பேர் காதல்ல சேர்றதையும் அதே காதலால பிரிவதையும் அழகான ஒரு உணர்வுகளோட இயக்குனர் சொல்லியிருப்பாங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, பருவத்திற்கு ஏற்ப, அனுபவத்திற்கு ஏற்ப பாடல்களுடைய தாக்கம் இருக்கும். வயது ஏற ஏற அந்த பாடல்களுடைய ஈர்ப்பு, அதை கேட்கக்கூடிய விருப்பம் அதிகமாயிட்டே போகும். ஒரு மேட்டர் கேட்டதாலே மனம் பாட்டும் பாடுதிங்கே, உடல் அலை மீது பந்தை போல் ஆட்டம் கொள்ளும். இது ஈட்டி காட்டும் வழியில் உயிர் மாட்டிக்கொள்ளும் போது தலை கீழாக எதையும் தான் பார்க்க செல்லும். பாடல் இசைக்கு மொழி வேறுபாடு கிடையாது. எனக்கு ஆங்கில பாடல்களும் பிடிக்கும், ஹிந்தி பாடல்களையும் நிறைய விரும்பி ரசிப்பேன். சில பாடல்களில் காதல், மன அழுத்தம், சுதந்திரம், ஆனந்தம், பேரானந்தம் இதெல்லாம் வெளிப்படுத்தி அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். அது என்ன பாடல்கள்ன்றதை நீங்களே பாருங்களேன். देखी सबकी यारी मेरा दिल जलाओ ना, दोस्ती हम नहीं तोड़ेंगे, तोड़ेंगे दम मगर तेरा साथ ना छोड़ेंगे. मस्तानी मदहोश किए जा, मुझे डोर कोई खींचे तेरी ओर लिए जा. மொழி புரியாமையே எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும். அது என்ன மொழின்னு கூட எனக்கு தெரியாது. இசைக்கருவிகள் பயன்படுத்தும் விதத்தை பார்த்தே அந்த பாட்டை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2 பாடல்கள் தான் எனக்கு உத்வேகம் தந்ததுன்னு சொல்லலாம். நான் வயலின் கத்துக்கிறதுக்கு 2 வருடங்கள் வகுப்புக்கு போயிட்டு இருந்தேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால் தொடர்ந்து பயிற்சி பண்ண முடியல. காரணமே இல்லைன்னாலும் சில பாடல்கள் இல்லைங்க, பல பாடல்கள் எனக்கு பிடிக்கும். பார்க்கலாமா? பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா, ஆட்டும் சாக்குல சைக்கிள் கப்புல கிழக்கு கூடி போடலாமா. எல்லா தரப்பினருக்கும், உதாரணத்துக்கு காவல்துறை, சட்டத்துறை, மருத்துவர், வியாபாரி, தொழிலாளி, தொழிலதிபர், விவசாயி, ஏன் யாசகம் செய்யும் பிச்சைக்காரர்கள் கூட தன்னை அறியாம, தன்னை மறந்து மெய் சிலிர்த்து போகும் ஒரே விஷயம் இசை, பாடல். தன்னை அறியாம முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க, தனக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. காதல் ஒரு சதுரங்கம், ஒரு கட்டத்தில் அது காத்திருக்கும். காதல். என்னோட மடிக்கணினியில தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1500 பாடல்கள் நான் பதிவிறக்கம் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சதுன்னா அந்த பாட்டை நான் பதிவிறக்கம் பண்ணி வச்சுப்பேன்.
ஆனால் இந்த தொழில்நுட்ப வசதி அந்த காலத்தில் கிடையாதுங்க. ஒருத்தர் ஒரு பாட்டு கேட்கணும்னா திரையரங்கு இல்லைன்னா வானொலி இல்லைன்னா யார் வீட்லையாச்சும் தொலைக்காட்சி இருக்கும். இந்த 3 சாதனங்களில் தான் கேட்க முடியும். இந்த பென்ட்ரைவ், மொபைல் ஃபோன், ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க் எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. தாலாட்டுலேருந்து ஒப்பாரி வரைக்கும் நம்ம கூட பிரயாணிச்சுட்டு வர ஒரே நண்பன் இசை தாங்க. அதை என்றைக்கும் விட்டுறாதீங்க. எவ்வளோ வயசானதும் பரவாயில்ல, வெக்கப்படாதீங்க. பாட்டு கேட்கறதுக்கோ நடனம் ஆடுறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ வெக்கப்படாதீங்க. இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே. சில விலங்குகள் தன் அனுபவமான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க. பெரிய திரையில மட்டும் இல்லைங்க, இப்பெல்லாம் சின்ன திரை சீரியல்கள்லையும் நெடுந்தொடர்களையும் கூட பாடல்களுக்கும் இசைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சின்ன திரை சீரியல்களில் மட்டும் இல்லைங்க, சில விளம்பரங்களில் கூட பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதில் வந்து டைலாக்ஸ் இருக்காது, வசனங்கள் இருக்காது, எந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது, கான்வர்சேஷன் இருக்காது. कुछ खास है हम सभी में, कुछ बात है हम सभी में, बात है खास है, कुछ स्वाद है, क्या स्वाद है जिंदगी में, बात है खास है, कुछ स्वाद है, क्या स्वाद है जिंदगी में. Cadbury's Dairy Milk. ஊரு எல்லாம் வர மணக்க அசத்தலா ஒரு புட்டி புட்டிக்க நம்ம காடியா நல்லதான். நமக்கு ஏத்தபடி விலை இருக்கு, சுவைச்சு பார்க்கையில கரங்கடிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான். மொத்த கரண்டியில மொத்த பாரம்பரியம் ஒளிஞ்சி வழிஞ்சி நிறைஞ்சிருக்கும்.
के बाद सबसे प्यारा उपहार। சில பாடல்கள் திரைப்படங்கள்ல பார்க்கறத விட வேற ஏதாச்சும் சூழ்நிலையில அதை சேர்த்து பார்த்தா இன்னும் எமோஷனலா இருக்கும். சில பாடல்கள்ல வரிகளே இருக்காது, வார்த்தைகளே இருக்காது, வெறும் இசையை கொண்டு அந்த சூழ்நிலையை, அந்த திரைக்கதையை அருமையா வடிவமைச்சிருப்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க, பின்னணி இசை. சிரிப்பு எப்படி மருத்துவத்துக்கு நிகராக சொல்கிறாங்களோ அதே மாதிரி இசையும் ஒரு மருத்துவம் தான். நமக்கு பிடித்த பாடல்களை கேட்க கேட்க நல்ல அனுபவத்தை மட்டும் இல்லைங்க, நல்ல நினைவுகளையும் கொண்டு வரும். அது கடவுள் கொடுத்த வரம்னே சொல்லலாம். நல்ல பாடல்களை கேட்போம், நல்ல அனுபவத்தை பெறுவோம், ஆனந்தமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.